ஹலோ ஆல் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பைத்தான் வேரியபிள்ஸ் அண்ட் கமாண்ட்ஸ்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். வாட் இஸ் அ வேரியபிள்? வேரியபிள்னா எ வேரியபிள் இஸ் a நேம் யூஸ்டு டு ஸ்டோர் அ டேட்டா இன் அ மெமரி. ஸோ நீங்கள் வந்து இப்போ ஏதாவது ஒரு வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து நம்ம ஒரு நேம் ஏதோ ஒரு கீவேர்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா வேரியபிள்னு சொல்லுவோம். இட் ஆக்ட் as a கண்டெய்னர் ஃபார் வேல்யூஸ் லைக் நம்பர்ஸ், டெக்ஸ்ட் ஆர் லிஸ்ட். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க. இது வந்து என்ன ஆகும்னா, இது வந்து ஒரு கண்டெய்னர் மாரி ஆக்ட் ஆகும். ஸோ ஃபார் நீங்க வந்து ஒரு நம்பரையோ, இல்ல வந்து ஒரு டெக்ஸ்ட்டையோ, ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸையோ நீங்க ஸ்டோர் பண்றீங்க அப்படின்னா, அ அத வந்து நீங்க வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்போ இது வந்து என்ன ஆகும்னா, ஒரு கண்டெய்னர் மாரி உங்களுக்கு வேரியபிள் நேமிங் ரூல். வேரியபிள் வந்து நம்ம எப்படியெல்லாம் டிக்ளேர் பண்ணலாம்? ஒரு வேர்ட்ல தான் டிக்ளேர் பண்ணணுமா? அப்படி கிடையாது. ஸோ வேரியபிள் நேமிங்ன்னு ஒரு ரூல் இருக்கு. ஸ்டார்ட் வித் அ லெட்டர் ஆர் அண்டர்ஸ்கோர். இப்போ நீங்க வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றீங்கன்னா, அந்த வேரியபிள் வந்து லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகணும். இல்லைன்னா அண்டர்ஸ்கோர்ங்கிற ஸ்பெஷல் கேரக்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். கேன் இன்க்ளூட் லெட்டர்ஸ், நம்பர்ஸ் அண்ட் அண்டர்ஸ்கோர். இப்போ நீங்க ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்றீங்கன்னா, அந்த வேரியபிள்ல நீங்க லெட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், நம்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அண்டர்ஸ்கோர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்னலாம் யூஸ் பண்ணக்கூடாது? கேனாட் ஸ்டார்ட் வித் அ நம்பர். வேரியபிள் வந்து நம்பர்ல வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடாது. அப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, அது வந்து இன்வாலிட். அது வந்து உங்களுக்கு எரர் வந்து த்ரோ பண்ணும். நோ ஸ்பேஸ். அதே மாரி நீங்க வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றீங்க. இப்ப இந்த இடத்துல ஸ்டூடண்ட் நேம்ன்னு இருக்கு. இதுக்கு நடுவுல நான் வந்து அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த அண்டர்ஸ்கோருக்கு பதிலா நான் வந்து ஸ்பேஸ் யூஸ் பண்ணேன்னா, அது என்ன ஆகும்னா, எனக்கு வந்து எரர் த்ரோ பண்ணும். ஓகேங்களா? அந்த மாரி நம்ம வந்து டிக்ளேர் பண்ணக்கூடாது. அதே மாரி மத்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்ல அண்டர்ஸ்கோர் மட்டும் அலோவ்டு. மத்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்னா அட்டு, அ டாலர் சிம்பல், பெர்சன்டேஜ், ஹைஃபனு, இந்த மாரி இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் நம்ம வந்து வேரியபிள்ல யூஸ் பண்ணக்கூடாது. பைத்தான் வேரியபிள்ஸ் வந்து கேஸ் சென்சிட்டிவ். கேஸ் சென்சிட்டிவ் என்ன அப்டின்னா என்னன்னா, இப்ப நீங்க ஒரு வேரியபிள வந்து டிக்ளேர் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நேம்ன்னு நான் டிக்ளேர் பண்றேன். இந்த நேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, என் வந்து கேப்பிட்டல் லெட்டர்ல இருக்கு. ஆனா, நான் இன்னொரு இடத்த வந்து நேம்ன்னு டிக்ளேர் பண்றேன். இந்த இடத்துல என்ன பண்றேன், என் வந்து ஸ்மாலர் லெட்டர்ல குடுத்துருக்கேன். லோவர் கேஸ்ல இருக்கு. அப்ப இது என்ன ஆகும்னா, இது தனி வேரியபிள், இது தனி வேரியபிளா தான் டிக்ளேர் ஆகும். ஆனா வந்து ஆஸ் அ ஹியூமனா நாம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம்? 2ம் ஒண்ணு தான் அப்படிங்கிற மாரி டிக்ளேர் பண்ணுவோம். இந்த இடத்த வந்து அப்பர் கேஸ், லோயர் கேஸ் வந்து டிஃபர் ஆகுறதுனால, இந்த இடத்துல என்ன ஆகும்னா, இந்த 2 நேமுமே டிஃபரெண்ட் வேரியபிளா ஆக்ட் ஆகும். வேரியபிள் நேமிங் ஸ்டைல். எப்படியெல்லாம் நம்ம வந்து வேரியபிள் டிக்ளேர் பண்ணலாம்? அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இங்க பார்க்கலாம். ஸ்னேக் கேஸ். ஸ்னேக் கேஸ்னா என்ன அப்படின்னா, இப்ப நீங்க வந்து ஸ்டூடண்ட் நேம்னு டிக்ளேர் பண்றீங்க. அப்ப இந்த ஸ்டூடண்ட்ன்றதும் எல்லாமே லோயர் கேஸ்ல இருக்கணும். நேம்ன்றதும் எல்லாமே லோயர் கேஸ்ல இருக்கணும். அதுக்கு நடுவுல நீங்க வந்து அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணீங்கன்னா, அதுக்கு பேரு வந்து என்னதுன்னா, ஸ்னேக் கேஸ். ஓகே. கேமல் கேஸ். கேமல் கேஸ்னா, நீங்க வந்து ஸ்டூடண்ட் நேம்னு டிக்ளேர் பண்றீங்க. இப்ப ஸ்டூடண்ட் நேமுக்கு நடுவுல வந்து ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. ஸ்டூடண்ட்ன்ற நேம்ல வேர்ட்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து லோவர் கேஸ்ல இருக்கணும். அடுத்தடுத்து வரக்கூடிய வேர்ட்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேப்பிட்டல்ல இருக்கணும். அந்த மாரி இருந்தது அப்டின்னா, அதுக்கு பேரு வந்து கேமல் கேஸ். அடுத்த டைப் வந்து பாஸ்கல் கேஸ். பாஸ்கல் கேஸ்னா, எல்லா வேர்டோடைய ஸ்டார்ட்டிங் லெட்டர் வந்து நமக்கு வந்து அப்பர் கேஸ்ல வந்து இருக்கணும். ஓகேங்களா? அந்த மாரி இருந்ததுன்னா, அது வந்து பாஸ்கல் கேஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இந்த 3 கேஸும் எங்கெங்கலாம் யூஸ் பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்னேக் கேஸ். இது வந்து எல்லா இடத்தையுமே யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி எங்க யூஸ் பண்ணா கரெக்ட்டா இருக்கும் அப்டின்னா, நீங்க ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றீங்க, ஒரு ஃபங்ஷன் எழுதுறீங்கன்னா, அந்த இடத்துல வந்து நீங்க ஸ்னேக் கேஸ் யூஸ் அதே மாரி நீங்க வந்து ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் வேரியபிள்ல வந்து நீங்க வந்து அவங்க மோஸ்ட்லி வந்து இந்த கேமல் கேஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லாம நம்ம இங்க பைத்தான்லயும் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போதோ, இல்ல ஒரு ஃபங்ஷன் எழுதும்போதோ, நம்ம என்ன பண்ணலாம்னா கேமல் கேஸ் யூஸ் பண்ணலாம். எல்லா இடத்தையுமே யூஸ் பண்ணலாம். பட் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணா நல்லாருக்கும் அப்படின்றத சொல்றேன். பாஸ்கல் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி ஒரு கிளாஸ் நேம் டிக்ளேர் பண்றீங்கன்னா, அந்த இடத்த வந்து யூஸ் பண்ணலாம். இன்னொன்னு அப்பர் கேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் இருக்கு. பை வேல்யூ, பை அண்டர்ஸ்கோர் வேல்யூ. அதாவது ஒரு வேரியபிள்ல எல்லா லெட்டர்ஸுமே அப்பர் கேஸ்ல இருக்கும். அந்த மாரி டிக்ளேர் பண்றோம்னா, அத வந்து நம்ம கான்ஸ்டன்ட், அதாவது ஒரு நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கீழ பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் குடுத்துருக்கேன். பை வேல்யூ இஸ் ஈக்குவல் டூ 3.14159 இருக்கு. இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. அப்ப இந்த வேல்யூ வந்து எப்பயுமே மாறாது. அப்ப இந்த பை வேல்யூ வந்து நான் ஒரு இடத்துல யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அப்போ நான் வந்து ஒரு வேரியபிள்ல எல்லாமே அப்பர் கேஸ்ல குடுத்தேன்னா, ஒரு டெவலப்பருக்கு வந்து இன்டிமேட் ஆகும். அப்ப இது வந்து அப்பர் கேஸ்ல இருந்தா, இது ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. இத நம்ம வந்து அப்படியே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இன்டிமேட் ஆகும்.
அடுத்தது கெபாப் கேஸ். கெ கெபாப் கேஸ்னா, ஸோ நீங்க ஒரு 2 வேரியபிள் இருக்கு. 2 வேரியபிளுக்கு நடுவுல நீங்க ஒரு ஹைஃபன் யூஸ் பண்றீங்க. ஆனா நம்ம இந்த பைத்தான்ல இந்த மாரி நமக்கு வந்து அலோ பண்ணாது. ஸோ இந்த மாரி நீங்க டிக்ளேர் பண்றீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து எரர் த்ரோ பண்ணும். ஓகேவா? ஸோ இது மேல இருக்க 4 கேஸும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து டைனமிக் டைப்பிங். பைத்தான் ஆட்டோமேட்டிக்கலி டிடெக்ட்ஸ் வேரியபிள் டைப்ஸ். யூ டோன்ட் நீட் டூ டிக்ளேர் தி டைப் மேனுவலி. இப்ப நீங்க வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றீங்க. அந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது, இப்ப நீங்க இன்டிஜர் வேல்யூ குடுக்குறீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த வேரியபிள் வந்து அது ஒரு இன்டிஜர் டேட்டா டைப்ன்ற மாரி ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் பண்ணிக்கும். நீங்க வந்து அது இன்டிஜர் அப்படின்னு சொல்லி நீங்க டிக்ளேர் பண்ண தேவையில்ல. அதே இப்ப அதே வேரியபிள்ல கீழ வந்து வேல்யூ வந்து சேஞ்ச் பண்றீங்க. நம்பர்ல இருந்தத நான் ஸ்ட்ரிங்ல 5ன்னு குடுக்குறேன். அப்ப அந்த மாரி குடுக்கும்போது என்ன ஆகும் அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த வேரியபிளுடைய டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங்ன்னு மாறிரும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நான் வந்து எந்த ஒரு டைப் காஸ்டிங்கோ எதுவோ நம்ம வந்து பண்ண தேவையில்ல. வேரியபிளோட டைப்பும் நம்ம வந்து டிக்ளேர் பண்ண தேவையில்ல. ஆட்டோமேட்டிக் டிடக்ஷன் நடக்கும். ஸோ இதுதான் வந்து பைத்தான்ல இருக்கக்கூடிய வேரியபிளோடைய ஸ்பெஷாலிட்டி. இப்போ கமாண்ட்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். கமாண்ட்ஸ் ஆர் யூஸ்டு டு எக்ஸ்பிளைன் கோட் அண்ட் மேக் இட் ரீடபிள். தே ஆர் இக்னோர்ட் பை த பைத்தான் இன்டர்ப்ரெட்டர். அதாவது இப்போ நீங்க வந்து ஒரு நெறைய கோட் அடிக்கிறீங்க, ஒரு மாடியூல் டெவலப் பண்றீங்க, ஒரு ஃபங்ஷனோ, ஒரு கிளாஸோ எழுதுறீங்கன்னா, ஒரு ஃபங்ஷன் எழுதும்போது இந்த ஃபங்ஷன் எதுக்காக நான் எழுதுறேன்? இது இது வந்து இதுதான் ரிட்டர்ன் பண்ணும். அப்படிங்கிற மாரி நீங்க வந்து டிஃபைன் பண்ணலாம். இதோட யூஸ் கேஸ வந்து நீங்க என்ன பண்ணலாம்? ஒன் லைனர்ல கொடுக்கலாம். அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா, சிங்கிள் லைன் கமாண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். இப்ப நான் வந்து ஒரு 5, 6 லைன்ல வந்து நான் அந்த கமாண்ட் சொல்லணும். இந்த ஃபங்ஷன் இதெல்லாம் பண்ணுது. இதுக்கு இதெல்லாம் இன்புட் பாராமீட்டர்ஸ், அவுட்புட் இதெல்லாம் குடுக்கும் அப்படின்னு நான் ஒரு 5, 6 லைன்ல நான் டைப் பண்றேன்னா, அதுக்கு வந்து நான் மல்டி லைன் கமாண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஒவ்வொன்னுடைய டிஃபரன்ஸ். அதே மாரி இப்ப நான் கமாண்ட் குடுத்தேன்னா, பைத்தான் இன்டரப்டர் வந்து என்ன பண்ணும்னா, இத வந்து நெக்லெக்ட் பண்ணிரும். ஸோ இது வந்து கமாண்ட் இத வந்து ரன் பண்ணாது. ஓகே. Why use commands? Explain code logic, increase readability, debug or disable parts of code, help others understand your code. அதாவது எக்ஸ்பிளைன் கோட் லாஜிக்ஸ்னா, இப்போ நீங்க வந்து ஒரு கோட் எழுதியிருக்கீங்க. அந்த கோட் எதுக்காக எழுதியிருக்கேன்? அது வந்து என்ன பண்ணுது? அந்த லாஜிக்ல வந்து என்ன நடக்குது? அப்படின்றத உங்களுக்கு வந்து அதர் டெவலப்பர்ஸ்க்கு வந்து அது புரியணும் அப்படின்னா, அத வந்து நீங்க டிஸ்கிரிப்ஷனா குடுக்கலாம். அதுக்காக இந்த கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். அதுதான் எக்ஸ்பிளைன் கோட் லாஜிக். இன்கிரீஸ் ரீடபிலிட்டி. தே மேக் யுவர் கோட் கிளீனர் அண்ட் மோர் அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார் யூ அண்ட் அதர்ஸ் வென் விசிட்டிங் இட் லேட்டர். அதாவது நீங்க ஒரு கோடு எழுதிட்டீங்க. நீங்க டிஸ்கிரிப்ஷன் குடுத்துட்டீங்க. மறுபடியும் இன்னொருத்தர் வந்து உங்க கோடு அதர் டெவலப்பர் வந்து உங்க கோட வந்து பார்க்குறாங்க அப்படின்னா, அப்போ வந்து அவங்களுக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து கமாண்ட்ஸ் யூஸ் பண்றோம். டீபக் ஆர் டிசேபிள் பார்ட் ஆஃப் கோட். இந்த டீபக் ஆர் டிசேபிள் பார்ட் ஆஃப் கோட்னா, நம்ம டிஸ்கிரிப்ஷன் குடுக்கறதுக்கும், ஒரு கோட வந்து எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்கு மட்டும் வந்து கமாண்ட்ஸ் கிடையாது. கமாண்ட்ஸ் வந்து நீங்க ஒரு லைன் ஆஃப் கோடு எழுதியிருக்கீங்க. எந்த இடத்த வந்து எனக்கு எரர் வருதுன்னு தெரியல. நான் வந்து அந்த கோட டீபக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அந்த அந்த பார்ட் ஆஃப் லைன் ஆஃப் கோட மட்டும் நீங்க என்ன பண்ணலாம்னா, கமாண்ட் பண்ணிறலாம். கமாண்ட் பண்ணிட்டு ரன் பண்ணி நீங்க செக் பண்ணலாம். ஸோ எங்க எரர் வருது? ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம்? அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதான் வந்து டீபக் ஆர் டிசேபிள் பார்ட் ஆஃப் கோட். ஹெல்ப் அதர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஒர்க். Commands act as a documentation or other developers can easily follow your logic and workflow. நான் முன்னாடி சொன்ன மாரி தான் கமாண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு டாக்குமெண்டேஷன் மாரி ஒர்க் ஆகும். இப்ப நீங்க இதுக்குன்னு தனியா வந்து செப்பரேட்டா ஒரு அ அ யு ஐ மீன் டெக்னிக்கல் டாக்குமெண்டேஷன்லாம் நீங்க ரெடி பண்ண தேவையில்ல. உங்க கோட்லயே நீங்க வந்து கமாண்ட்ஸ் ப்ராப்பரா குடுத்துட்டீங்கன்னா, ஆஸ் அ டெவலப்பரா அ வேற எந்த டெவலப்பர் வந்து உள்ள வந்தாலும் அந்த கோடுடைய கமெண்ட்ஸ படிச்சு, படிச்சு அந்த கோட வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எப்படி எங்கேருந்து எந்த ஃபங்ஷன் கால் ஆகுது, எந்த கிளாஸ்க்கு வந்து கால் பண்றாங்க, எங்க வந்து இன்புட் எடுக்குறாங்க, ஸோ அந்த அவுட்புட் எங்க போய் ஸ்டோர் ஆகுது. ஸோ இந்த மாரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க வந்து கமாண்ட்ஸ் மூலியமாவே ஒரு டாக்குமெண்டேஷனா பண்ணிறலாம். ஸோ இந்த வீடியோல நம்ம வந்து கமாண்ட்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் பத்தி கிளீனா பார்த்துருக்கோம். ஸோ இத வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ.